Hi, need previous year questions in chemistry. P block elements part 2 பார்க்க போறோம். Question number 41 ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். Question number 41. Which of the following does not give oxygen on heating அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஏன்னா இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரஜன்ல நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்க ஹீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா ஆக்சிஜன் கிடைக்காது, அது கூட நைட்ரஜன் கிடைக்கும். ஸோ இதோட ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதுறேன். பாருங்க NH4 2 times Cr2O7 on heating decomposition, it will gives N2 plus Cr2O3 plus 4H2O. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் கேஸ் தான் வரும். ஸோ மற்ற மூணுல நீங்கள் எதை ஹீட் பண்ணாலும் சரி, K2Cr2O7, KClO3, ஜிங்க், ஸோ இது எல்லாத்துலேயும் நமக்கு என்ன ஆகும்னா ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், which would quickly absorb oxygen அப்படின்றது கொஸ்டின். ஸோ அதில் ஆன்சர் வந்து அல்கலைன் சொல்யூஷனா பைரோகலால். ஏன்னா பைரோகலால் என்ன ஆக்சிஜனுக்கு மோர் அஃபினிட்டியாக இருக்கும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணா அப்சர்வ் பண்ணிடும். இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, when will oxygen will directly react with each of the following element except அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் Cl, ரைட். ஸோ குளோரினோட டைரக்டா ஆக்சிஜன் நமக்கு ரியாக்ட் ஆகாது. இதே பாஸ்பரஸோட நமக்கு டைரக்டா ரியாக்ட் ஆகி பாஸ்பரஸோடைய ஆக்சைட்ஸை கொடுக்கும். சோடியத்தோட ரியாக்ட் ஆனால் சோடியம் ஆக்சைடு. ஸோ இப்போ Na2O, இங்கே பார்த்தீங்கன்னா P2O5 நமக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் சல்ஃபரோட ரியாக்ட் ஆச்சுன்னா SO2 ஃபார்ம் ஆகும். பட் குளோரினோட மட்டும் டைரக்டா நமக்கு ரியாக்ட் ஆகாது. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, is it possible to obtain oxygen from air by fractional distillation? Because ஸோ ஆக்சிஜனை நம்மளால எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சிஜன் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அ பீரியாடிக் டேபிள் ஃப்ரம் நைட்ரஜன். ஸோ இது ரீசன் கிடையாது. அடுத்து ஆக்சிஜன் இஸ் மோர் ரியாக்டிவ் தன் நைட்ரஜன். அண்ட் இதுவும் நமக்கு ரீசன் கிடையாது. ஆக்சிஜன் ஹேஸ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தன் நைட்ரஜன். ஸோ இதுதான் ரீசன். ஹையர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால இதில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் போட முடியும். ஆப்ஷன் சி தான் இப்போ ஆன்சர், ரைட்டா. அதே ஹையர் பாயிலிங் பாயிண்ட்னா ஆக்சிஜனுக்கு மாஸ் அதிகம், நைட்ரஜன் இல்லை. ஸோ ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தான் நமக்கு வரும், ரைட். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். CO அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியூட்ரல் ஆக்சைடு, இது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பேரியம் அப்படின்றது எஸ் பிளாக் மெட்டல் ஆக்சைடு எல்லாமே பேசிக்காக இருக்கும். ஸோ அப்போ ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 அண்ட் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1. 3, 1 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏக்கு 3, ஏக்கு 2 நியூட்ரல் தான். ஆக்சுவலாக நான் அங்கே 3ன்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ நியூட்ரல், அப்போ 2, 1 இருக்கணும். ஸோ 2, 1 இருக்கக்கூடியது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் நமக்கு இருக்கு, ரைட். ஸோ அப்போ 45க்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. இருந்தாலும் மற்றதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். Al2O3 ஆம்ஃபோட்டரிக், அப்போ 4 வந்துடும். அண்ட் Cl2O7 நமக்கு என்ன ஆகுதுன்னா அசிடிக் வந்துடும். ஸோ அப்போ 3. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், the angular shape of ozone molecule consists of. ஸோ ஓசோன் மாலிகுலோட ஷேப் நம்ம தான் O டபுள் பாண்ட் O அண்ட் சிங்கிள் பாண்ட் O. இது மேலே ப்ளஸ், இங்கே நமக்கு மைனஸ் இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட் அண்ட் ஒரு பை பாண்ட். அப்போ 2 சிக்மா அண்ட் 1 பை பாண்ட், ரைட். ஸோ அப்போ எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், the gases respectively absorbed by alkaline pyrrolidine and oil. அல்கலைன் பைரோகலால் நமக்கு என்ன ஆகும்னா O2 அப்சர்வ் பண்ணும். அண்ட் ஆயில் ஆஃப் சின்னமன் பார்த்தீங்கன்னா O3 அப்சர்வ் பண்ணும். ஸோ இதெல்லாம் இந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த தியரி பார்ட்டில் வரக்கூடியது தான், ரைட். நெக்ஸ்ட் ஒன், நைட்ரஜன் டைஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டைஆக்சைடு ஹேவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் காமன். விச் ப்ராப்பர்ட்டி ஷோன் பை ஒன் ஆஃப் தீஸ் காம்பவுண்ட்ஸ் பட் நாட் பை அதர். அதாவது ஒருத்தோட முடியும், இன்னொன்று முடியும். சால்வில் வாட்டர். அப்போ நைட்ரஜன் டை ஆக்சைடும், ஸோ NO2 வெர்சஸ் SO2 கேட்டிருக்காங்க. NO2வும் சாலிபிள் தான், SO2வும் சாலிபிள் தான். அடுத்து இட் இஸ் யூஸ் as a ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். SO2வை ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் NO2 யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இருந்தாலும் மற்றதில் பார்த்தோம்னா ஃபார்ம் ஆசிட் ட்ரெயின். ஸோ இது வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது, அட்மாஸ்பியரில் வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது இட் ஃபார்ம் நைட்ரிக் ஆசிட், அப்போ ஆசிட் ட்ரெயின் வரும். இது மிக்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இட் ஃபார்ம் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ காஸ் ஆசிட் ட்ரெயின். அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், இதுவும் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோடைய ஆக்சிடேஷன் ரேட் நமக்கு என்ன இருக்குன்னா +4, இங்கே பார்த்தீங்கன்னா +4 இருக்கு. இதை வந்து +5 வரைக்கும் கொண்டு போகலாம்.
அண்ட் இந்த +4 +6 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இது ஆக்சிடைசேஷன் ஆகிறதுனால நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். இப்போ பி தான் நமக்கு இதுக்குரிய ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 49 சல்ஃபர் ட்ரைஆக்சைடு கேன் பி அப்டைன்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ எந்த ரியாக்ஷனில் இது நமக்கு கிடைக்கும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி. ரைட். ஸோ நம்ம பியில் நம்ம பியோட ரியாக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ Fe2SO4 தெர்மல் டீகம்போஷன் போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் Fe2O3 ப்ளஸ் 3SO3 நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ரைட்டா. மற்ற இதுலையுமே நமக்கு ஃபார்ம் ஆகாது. CaSO4 ப்ளஸ் கார்பன் போட்டிங்கன்னா நமக்கு என்ன ரிடக்ஷனே போகாது. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ப்ளஸ் H2SO4 கிடையாது, நடக்காது. அண்ட் H2SO4 PCl5 போட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே நமக்கு ரியாக்ஷன் போகாது. H2SO4 ப்ளஸ் PCl5 போட்டிங்க அப்படின்னா இது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டு. ஸோ இதுலேயும் நமக்கு ரியாக்ஷன் கிடையாது. மேபி பாஸ்பீன் ஃபார்ம் ஆகலாம். ரைட்டா. மற்றபடி இதில் ரியாக்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டு. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க 50 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர் ஹேஸ் ஓவோ லிங்கேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பெராக்சி சல்ஃபரஸ் ஆசிட் இருக்கு, அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட், பெராக்சோ டைசல்ஃபியூரிக். ஸோ பெராக்சோல தான் லிங்க் வருது. ஏன்னா இந்த ஓவோ லிங்கேஜ்னாலே பெராக்சைடு லிங்கேஜ் தான். இப்போ பெராக்சோன்னு எங்கே இருக்கு பாருங்க, இதில் தான் இருக்கு. அதில் தான் வரும் H2S2O8. ஸோ H2S2O8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ H2S2O8 இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 2 SOOS. ஸோ 8 ஓவா. ஸோ அங்கே 2 எழுதியாச்சா. இங்கே என்ன இது டபுள் பாண்ட் O, இங்கே O. அதே மாதிரி இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே O. ஸோ இங்கேயும் H, இங்கேயும் H. ஸோ OH இதுதான் பெராக்சி லிங்கேஜ் இருக்கக்கூடிய ஆசிட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஃபார்முலா ஆஃப் ஒலியம் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ ஒலியம் அப்படின்னா என்னன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட டீஹைட்ரேட்டட் ஃபார்ம். ஸோ H2SO4 ப்ளஸ் H2SO4 இதுலேருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க -H2O. அப்போ 2H வெளியே போயிடும், S2 இருக்கும். O 8 இருக்கு, ஒரு O வெளியே போனால் 7 இருக்கும். H2S2O7. ஸோ இதுதான் நமக்கு என்னது ஒலியம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க which pair of ions both the species contain SS bond அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ. ரைட். ஏன் அப்படின்னா S4O6க்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சோம்னா எஸ் பாண்ட் எஸ். ஸோ எஸ்ன்னு வரும். இங்கே டபுள் பாண்ட் O அண்ட் 2- இருக்கு இல்லையா, மொத்தம் 6. ஸோ டபுள் பாண்ட் O, இங்கே O-, அண்ட் இங்கே நேரம் டபுள் பாண்ட் O O- வரும். ஸோ இங்கே SS பாண்ட் இருக்கு. அடுத்து S2O3 பொறுத்த வரைக்கும் நம்ம 2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. அப்போ 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றப்ப நமக்கு S டபுள் பாண்ட் Sன்னு போட்டுடலாம். அண்ட் இங்கே ரிமைனிங் 4 வேலன்சிஸை நம்ம இங்கே தான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அப்போ இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே O, இங்கே O. 1 2 3 4 5 6. ஸோ 6மே நமக்கு நேரம் வந்துடும். ரைட். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து -2, இதுல இருந்து டோட்டலாக இங்கே +4, இங்கே நமக்கு 0வா இருக்கும். ரைட். அப்போ SS பாண்டிங் இருக்கு. இப்போ இந்த 2 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஒலியம் இஸ் ஃபியூமிங் H2SO4. இதுதான் நம்ம ஒலியம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க மேட்ச் லிஸ்ட் 1 சப்ஸ்டன்சஸ் வித் லிஸ்ட் 2 ப்ராசஸஸ் கொடுத்துருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கம்மிங் ஃப்ரம் கான்டாக்ட் ப்ராசஸ். அப்போ ஏக்கு வந்து 4, 2 ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பி ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே ஸ்டீல் பி அண்ட் சி அண்ட் டி தெரிஞ்ச மேட்ச் பண்ணிருக்கோம். அப்போ டி அமோனியா நம்ம மேட்ச் பண்ணோம்னா ஹேபர் ப்ராசஸ் 1. ஸோ தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க, ஏக்கு வந்து 2 and 1 கொடுத்துட்டாங்க. ஸோ பிக்கு வந்துடலாம். ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா பெசிமர் ப்ராசஸ். ஸோ இதுக்கு 2 அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு லெப்லாங் ப்ராசஸ் இதுக்கு 3. ஸோ 4 2 3 1 எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டியில் இருக்கு. அப்போ 54க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. which of the following statement is not true for halogens அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஃபார்ம் மோனோபேசிக் ஆக்சி ஆசிட்ஸ் கரெக்ட் தான். எல்லாத்துலையும் என்ன அப்படின்னா ஒரு H+ ரிலீஸ் பண்ண மாதிரியான ஆக்சோ ஆசிட்ஸ் அது ஃபார்ம் பண்ணும். ரைட். அடுத்து ஆல் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இதுவும் கரெக்ட் தான். என்ன அதுன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணி ரெடியூஸ் ஆகும், மற்றதெல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். அப்போ ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டு,
லெட் புட்டடிக். ஸோ ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டு. அடுத்து சி பாருங்க, ஆல் பட் ஃப்ளூரின் ஷோ பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ தப்பு, ஃப்ளூரின் நமக்கு என்ன பண்ணுவோம், ஒன்லி நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கொடுக்கும். இப்போ சி தான் என்னது, நாட் ட்ரூ. குளோரின் ஹேஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, கரெக்ட் தான். ரைட்டா? ஸோ கெயின் என்தால்பி குளோரின் தான் அதிகம், ஃப்ளூரினுக்கு வராது, எக்ஸப்ஷனல் கேஸ். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, which one of the following is correct for the bond dissociation enthalpy of halogen molecule அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி பொறுத்த வரைக்கும் சைஸ் அதிகமாகும் போது நமக்கு பாண்ட் டிசோசியேஷன் ரொம்ப ஈஸியாயிரும். அப்போ நமக்கு என்ன ஆர்டர் வரும்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது F2 தான் சைஸ்ல சின்னது. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, நமக்கு Cl2, அடுத்து Br2, அடுத்து I2 அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த ஆர்டர் தான் வரணும், இது எக்ஸ்பெக்டட் ஆர்டர். இதுவுமே ஒரு ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு, ஆனால் செலக்ட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இதுல வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. ரைட்? என்ன அப்படின்னா, ஃப்ளூரின் வந்து ஸ்மாலர் சைஸ்னால அதில் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும், அப்போ பாண்ட் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அப்போ இதோடைய பொசிஷன் வந்து இங்கே முன்னாடி ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிருன்னா, Cl2 Br2, அடுத்து யார் வருவாங்கன்னா F2, ரைட், அண்ட் அடுத்து I2. ஸோ இந்த மாதிரி ஆர்டரை ஃபாலோ பண்ணும். எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி, பிகாஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்னால. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, the variation of the boiling points of the hydrogen halides in the order of HF, HI, HBr and HCl. ஸோ பாயிலிங் பாயிண்ட் நமக்கு என்ன ஆகும்னா, மாஸை பொறுத்து தான். அதனால் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாயிலிங் பாயிண்ட். இப்போ மாஸ் வச்சு பார்த்தோம்னா HI தான் இருக்குல்ல ஹையர் மாஸ், அதுக்கப்புறம் HBr, அதுக்கப்புறம் HCl, லீஸ்டாக தான் HF வரணும். பட் HF இப்போ எங்கே வந்துருச்சு, இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வருது. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா HFல நமக்கு என்ன ஆகும்னா, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குங்களா, இட் கிவ் எக்ஸ்ட்ரா stability to the molecule. அப்போ this extra stability will cause என்னது, to break extra energy for this hydrogen bonding. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகிடுது, அதனால முன்னாடி இருந்துச்சு. அப்போ there is a strong hydrogen bonding between HF molecule. மொதல் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுதான் கரெக்டு. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு வராது, நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, among the following which is the strongest oxidizing agent அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் யார் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் ரொம்ப ஈஸியாக ரெடியூஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் என்னது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்படி பார்க்கும்போது ஈஸியாக எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறது ஃப்ளூரின் தான். ரைட்டா? ஸோ ஃப்ளூரின் தான் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கும். ரைட்? ஸோ ஃப்ளூரினுக்கு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ F2 இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட், which one of the following arrangement does not give correct picture of the trend indicated அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாண்ட் டிசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆர்டர் வரணும், இப்போதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், ஃப்ளூரின் பாண்ட் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால Cl2, அதுக்கப்புறம் Br2, அதுக்கப்புறம் F2 வரும், அதுக்கப்புறம் தான் I2 வரும். ஸோ இதுதான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் ராங்கா இருக்கு. அடுத்து பாருங்க, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஃப்ளூரின் தான் அதிகம், குளோரின் புரோமின் அயோடின். ஓகே. ஆக்சிடைசிங் பவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் தான் அதிகம், குளோரின் புரோமின் அயோடின். ஓகே. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பொறுத்த வரைக்கும் குளோரின் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ அப்போ டியும் ஆன்சராக இருக்கு. ஸோ இங்கே ஏ அண்ட் டி ரெண்டுமே ஆன்சர். ஏன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி குளோரினுக்கு தான் அதிகமாக இருக்கும், ஃப்ளூரின் வந்து இந்த ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால கம்மியாகிடும். ஸோ இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணும். ரைட்? அந்த எக்ஸப்ஷன்ஸ் தான் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following orders not in accordance with the property stated against கொடுத்துருக்காங்க. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இப்போதான் பார்த்தா கொஞ்சம் முன்னாடி. சேம் கொஸ்டின் ரிப்பீட்டடா, ஆக்சிடைசிங் பவர் இல்லை கொஞ்சம் மாறுது. which of the following orders is not in accordance, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். பாண்ட் டிசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் குளோரின் அடுத்து புரோமின் அடுத்து ஃப்ளூரின் அடுத்து அயோடின் இந்த மாதிரி வரும், ஃப்ளூரினோட ரிப்பல்ஷனால. ஸோ அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. இருந்தாலும் மற்றது செக் பண்ணிடலாம். ஆக்சிடைசிங் பவர் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அசிடிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா HI தான் மோர் அசிடிக், ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக பாண்டை உடைக்க முடியும். ஸோ HI, HBr, HCl, HF கரெக்ட். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் கரெக்ட். ஸோ அப்போ ஏ தான் இது வந்து ராங் ஒன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் கேட்டிருக்காங்க. அகெயின் பாண்ட் எனர்ஜி ஆஃப் F2 இஸ் கிரேட்டர் தென் Cl2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. பாண்ட் எனர்ஜி ஆஃப் Cl2 இஸ் கிரேட்டர் தென் F2, ஏன்னா இதில் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால பாண்ட் எனர்ஜி கம்மியாயிரும். ரைட்டா? ஸோ அப்போ ஏ தான் ஆன்சர். இங்கேயும் டக்குன்னு ஏலே நிறைய ஆன்சர் வருது. ஸோ ஏ ஆன்சர். செக் பண்ணிடலாம் மற்ற எல்லாத்தையும். பி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரின் இஸ் ஹையர் தென் குளோரின் கரெக்ட். ஃப்ளூரின் இஸ் மோர் ஆக்சிடைசன் Cl, இதுவும் கரெக்ட். எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு வந்து Cl தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா அகைன் அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷனால. ஸோ அப்போ ஏ தான் நமக்கு ராங் ஆன்சர். அடுத்து பாருங்க 62, விச் ஆர் த ஃபாலோயிங் ஹேஸ் த கிரேட்டஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் குளோரின் தான் வரும், ஃப்ளூரின் வராது. ஈவன் இட் இஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் ரிப்பல்ஷனால என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானோட அஃபினிட்டி இது குறைஞ்சும்.
ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன வராது, சி வராது, ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which are the following displaces Br2 from an aqueous solution containing bromide ion கேட்டிருக்காங்க. ஸோ புரோமைட்னா Br மைனஸ் இருக்கு, இதை என்ன மாற்றணும்னா Br2வா நமக்கு டிஸ்பிளேஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போ Br மைனஸ்லேருந்து Br2னா -1 வந்து 0 ஆக்சிடைஸ் பண்ணணும். அப்போ இந்த காம்பவுண்ட் கீழே இருக்க 4 ஆப்ஷனில் யார் குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பாருங்க, புரோமினை விட. அப்போ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது ஃப்ளூரின் அடுத்து குளோரின் அடுத்து புரோமின் அடுத்து அயோடின், இந்த பேட்டர்ன் தான் வரும். அப்போ குளோரின் தான் புரோமினோட மோரா ஈஸியாக என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணிடும். இல்லைனா ஃப்ளூரின் இருக்கலாம், ஃப்ளூரின் இங்கே இல்லை பட் குளோரின் இருக்கு. அப்போ என்ன பண்ணும், Cl2 will replaces. அப்போ என்ன ஆகும்னா Cl2 plus 2 Br minus will gives to Cl minus plus Br2. இந்த மாதிரி என்ன பண்ணிடும், நமக்கு புரோமினா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following species has 4 lone pair of electron கேட்டிருக்காங்க. ஸோ Cl மைனஸ் தான் ஆன்சர், இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ ஏன் இதில் 4 லோன் பேர் அப்படின்னு சொல்லுவோம்னா, இப்போ சிஎலோட எலக்ட்ரானிக் கான்சன்ட்ரேஷன் வேலன்ஸ் செல் மட்டும் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும், 1 2 3 4 5 6 7 இருக்கும். இப்போ மைனஸ் இருக்கலாம், 1 மோர் ரொம்ப நேரம், மொத்தம் 1 2 3 4 மொத்தம் 4 லோன் பேர் எலக்ட்ரான்ஸாக வச்சுட்டு இருக்கோம். ரைட். ஏன்னா அதில் எங்கேயுமே பாண்டு ஃபார்ம் ஆகலை, அதனால என்னது 4மே நமக்கு இங்கே லோன் பேர் தான். நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். பியூர் நைட்ரஜன் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் சோடியம் அசைட். ஸோ 1க்கு நமக்கு என்ன வந்துன்னா, ஏக்கு வந்து 4, பி ஹேபர் ப்ராசஸ் அமோனியா, 4க்கு அப்புறம் 3. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு இதில். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இருந்தாலும் மற்றது பார்த்தலாம். கான்டாக்ட் ப்ராசஸ் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ அப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா 2 அண்ட் டி ரெகான் ப்ராசஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், அப்போ நான் வரும் 1. ஸோ இதுதான் அது நமக்கு கரெக்டான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், when Cl2 gas react with hot and concentrated sodium hydroxide solution, the oxidation number of chlorine changes from 0 to -1 and 0 to +5. ஸோ இதுதான் ஆன்சர். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரியாக்ஷன். ஸோ குளோரின் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா NaOH ஆட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இட் வில் ஃபார்ம் NaCl plus NaClO3, right? And NaClO3 plus 3H2O. ஸோ அப்போ இங்கே என்ன வேணும்னா நமக்கு டோட்டலாக 2 Cl எடுத்திருக்கோம், முடிஞ்சிச்சு. Na பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 1 தான் எடுத்திருக்கோம். ரைட். இங்கே 3 எடுத்துக்கலாம். ஸோ 3Cl, இங்கே பார்த்தீங்கன்னா 6 NaOH. ஸோ அப்போ என்ன வேணும்னா 3Cl இருக்கிறதுனால we can take here 5Cl, இங்கே NaClO3 and 3H2. ஸோ இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே -1ல் இருக்கும், இங்கே என்ன இருக்கும், +5ல் இருக்கும். ரைட்டா? இது வந்து கோல்டு எண்ணெய், ஹாட் எண்ணெயை வச்சுருப்போம். கோல்டு எண்ணெய் வச்சு போட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு ClO தான் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்து பாருங்க 67, which are the following is used in the preparation of chlorine கேட்டிருக்காங்க. both MnO2 and KMnO4 ரெண்டுலையுமே வரும். ரைட்டா? ஸோ MnO2னா மெட்டல் ஆக்சைட்ஸில், ஸோ MnO2 plus 4HCl, ஏன்னா பேசிக் ஆக்சைடு அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா it will produces MnCl2 salt plus 2H2O and plus Cl2. ரைட்? ஸோ இது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா Mn4 ப்ளஸ்லேருந்து இங்கே Mn2 ப்ளஸுக்கு ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ இது -1லேருந்து 0க்கு ஆக்சிடைஸ் ஆயிடுது. ரைட். அடுத்து இதே மாதிரி KMnO4லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ KMnO4 ப்ளஸ் HCl, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 KMnO4 அண்டு 16 HCl, ஏன்னா அதில் 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான் வரப்போகுது. 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் KMnO4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 7லேருந்து 2+ மாறப்போகுது, 5 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ரைட். ஸோ அப்போ இங்கே 2KCl plus 2 MnCl2 plus 8H2O plus 5Cl2. ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு குளோரின் ப்ரொடியூஸ் பண்ணுற ரியாக்ஷன். அப்போ போத் MnO2 அண்ட் KMnO4 ரெண்டுமே நமக்கு இங்கே வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, which are the following elements is extracted commercially by the electrolysis of an aqueous solution of its compound? Clவும் அதுக்கு ஆன்சர் தான், Naவும் ஆன்சர் தான். பிரைன் சொல்யூஷன் என்ன பண்ணுவாங்க, NaCl நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் NaCl படிச்சிருக்கோம். சோடியம் டெபாசிட் ஆகும், குளோரின் நமக்கு ஆனோடில் வரும். அப்போ குளோரின் வந்து ஆனோடில் வரும்
அண்ட் சோடியம் வந்து நமக்கு என்ன ஆகும்னா கேத்தோடில் டெபாசிட் ஆகும். ரைட்டா? ஸோ ரெண்டுமே ஆன்சர் தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. when chlorine is passed over dry slacked lime at room temperature, the main reaction product is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை ஸ்லாக்டு லைம்னாலே கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். ஸோ அதில் என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா குளோரினை பாஸ் பண்ணுறாங்க. இட் வில் ஃபார்ம் CaOCl2 ப்ளஸ் H2O. ப்ளீச்சிங் பவுடரை ஃபார்ம் பண்ணும், கால்சியம் ஆக்சிக்ளோரைட் CaOCl2. ஸோ இதுதான் ஆன்சர். Next one பாருங்க. The manufacture of bromine from seawater, the mother liquor containing bromide is treated with chlorine. ஏன்னா புரோமினோட குளோரின் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ லிக்கரில் புரோமின் எப்படி இருக்கும்? மைனஸாக இருக்கும். இப்போ நான் குளோரினை பாஸ் பண்ணும்போது பெட்டர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து 2Cl மைனஸாக மாறிட்டு Br2 நமக்கு லிபரேட் பண்ணும். ரைட்? ஸோ அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். ஆனோடில் Br2 லிபரேட் பண்ணி விட்டுரும். ரைட்? ஸோ இப்போ குளோரின் கேஸை பாஸ் பண்ணி புரோமினை நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் இஸ் டியூ டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குளோரினோடைய ப்ளீச்சிங் ஆக்ஷன். ஸோ Cl2 எடுத்து நான் இப்போ இதை வாட்டரில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் 2HCl ப்ளஸ் ஆக்சிஜன். நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த நேசன்ட் ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா கிளாத்தில் ரியாக்ட் ஆகுது. ஸோ உதாரணத்துக்கு கலர்டு கிளாத்தாக இருக்குது. ஸோ கலராக இருக்குது அப்படின்னா இது ஆட் ஆனால் என்ன ஆகுதுன்னா இது கலர்லெஸ் கிளாத்தாக மாறிடுது. அதாவது கலர் போயிடுது, ப்ளீச் பண்ணிடுது. ஸோ அப்போ என்ன வரும்? அதில் நமக்கு ஆக்சிடேஷன், ஏன்னா ஆக்சிஜனை தான் சப்ளை பண்ணுது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. 72. Bleaching powder react with a few drops of concentrated HCl to give. So CaOCl2 plus HCl will gives CaCl2 calcium chloride. So 2 times போட்டுறேன் plus H2O plus Cl2. So chlorine gas வெளியே போகும். இப்போ எங்கே இருக்கு பாருங்க? ஆப்ஷன் ஏ குளோரின் அப்படின்றது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அமாங் த ஃபாலோயிங் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அசிடிட்டி ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அசிடிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட்னால. ரைட்டா? அப்போ Cl தான் சென்டர் ஆட்டமிங்க. எல்லாமே வந்து மோனோபேசிக் தான். அப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம பார்க்கணும். இப்போ ClO எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இதுக்கு வந்து +1, ரைட்? இங்கே +3, இங்கே +5, இங்கே +7. ஸோ இருக்குல்ல ஹையஸ்ட்டுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்கும். அப்போ +7க்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் +5, +3, +1க்கு இருக்கிற லீஸ்டாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரைட்டா? இதுக்கு என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்க்கணும். ஏன்னா ஹையர் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹையர் வில் பி த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட்? அடுத்து பாருங்க. விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. O3 மாலிகுல் இஸ் பென்ட். கரெக்டு தான். ஏன்னா O3 உடைய ஷேப் நமக்கு என்ன வரும்? அப்படி பென்ட் ஷேப் தான் வரும். அடுத்து ONF இஸ் ஐசோ எலக்ட்ரானிக் வித் NO2. இப்போ ONFன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 + 7 + 9, அது 7 + 8 15, 24, 24. இதே வந்து O2N- எடுத்துட்டோம் அப்படின்னா 2 ஆப்ஷனால 16 + 7 + 1, -1 இருக்கிறதுனால 8000, 16 × 24. கரெக்டு தான். ரெண்டுமே ஐசோ எலக்ட்ரானிக். இப்போ ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டு. அடுத்து OF2 இஸ் an ஆக்சைடு ஆஃப் ஃப்ளோரின் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஹோல்டில் வச்சுக்கலாம். அடுத்து Cl2O3 இஸ் an ஆனைடைட் ஆஃப் பெர்க்ளோரிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்க்ளோரிக் ஆசிட்ன்றது HCl4. இப்போ இதோட ஆனைடைஸ் ஃபார்ம் 2 தடவை எழுதுறேன். இதுல இருந்து இந்த 2 H2ஓயும் ஒரு ஓவை எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கும் Cl2O7 இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன் இதை பார்க்கலாம் சொன்னா இதுதான் ஆன்சர்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ OF2 இஸ் an ஆக்சைடு ஆஃப் ஃப்ளோரின் அப்படின்னா ஆக்சைடுனா ஆக்சிஜன் என்ன இருக்கணும்? மைனஸ் சார்ஜில் இருக்கணும். ஐடின்னு முடிஞ்சாலே மைனஸில் வரணும். இப்போ ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் போடும்போது ஃப்ளூரின் தான் மோர் எலக்ட்ரானிக். இது மேலே -1, இது மேலே +2 தான் வரும். இட் இஸ் நாட் அன் ஆக்சைடு, இட் இஸ் அ ஃப்ளூரைட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் அ ஃப்ளூரைட் ஆஃப் ஆக்சிஜன், நாட் ஆக்சைடு ஆஃப் ஃப்ளூரைட். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ சி தான் நமக்கு என்னது இங்கே ராங்கான இன்கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் பாண்ட் ஆங்கிள் இந்த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுத்து நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன். இங்கே Cl அண்ட் இங்கே Cl இருக்கு, அண்ட் இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 2 லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கு இங்கே, ரைட்? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா Cl, இங்கே ஆக்சிஜன் இருக்கு, அண்ட் இங்கேயும் நமக்கு என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு, ரைட்டா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா
ஃப்ளோரோட வேலன்சி 1 தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா 1 2 எத்தனை லோன் பேர் நமக்கு இருக்கு மொத்தம்? 2 லோன் பேர்ஸ் இருக்கா? அப்போ ஒரே ஒரு ஏன்னா 3 லோன் பேர் இருக்கும், 1 2 3. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாண்டுக்கு 1, இந்த பாண்டுக்கு 1, இந்த பாண்டுக்கு 1 அப்படின்னு நம்ம கொடுத்துரும். அப்போ என்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் ஒரே ஒரு லோன் பேர் நமக்கு இங்கே இருக்கும். பேலன்சி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ரைட்டா? அப்போ ஒரே ஒரு லோன் பேர். ஸோ 1 லோன் பேர் ரிப்பல்ஷன், இங்கே 2 லோன் பேர் ரிப்பல்ஷன். ஸோ எது நமக்கு அதிகமாக இருக்கும்? இதுதான் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ClO2 மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ClO2 மைனஸ் அப்படின்னா இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே டபுள் பாண்ட் ஓ. இது மேலே நமக்கு என்ன இருக்கு? சிஎல்ல ஆல்ரெடி நமக்கு இங்கே 2 லோன் பேர்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பாண்ட் போக 1 2 லோன் பேர்ஸை கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கும்? இன்னும் 2 லோன் பேர் இன்க்ளூடிங் திஸ் மைனஸ்னால என்ன ஆகுது? ஒரு லோன் பேர் வந்தது. அப்போ இங்கே மொத்தம் 2 லோன் பேர் ரிப்பல்ஷன். அப்போ இருக்கிறதே லீஸ்டா யார் இருக்க போறாங்க அப்படின்னா Cl2O தான் இருக்க போகுது, இருக்கிறதுலே லீஸ்டா. சரி, ClO2 தான் இருக்கலே லீஸ்டா இருக்க போகுது, ரைட்டா? இப்போ இவங்க 2 பேருக்கு காம்படிஷன். 2 பேர்லயே லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து என்னதான் இருக்கு? 2 லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் இருக்கு, ரைட்டா? இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வழி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாண்ட் ஆங்கிள் ரிப்பல்ஷனை பொறுத்து தான் பாண்ட் ஆங்கிள். ஸோ இங்கே ரிப்பல்ஷன் இருக்கலே மினிமலா எங்க இருக்க போகுதுன்னா இதுல தான் இருக்க போகுது. அப்போ இங்கே பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்க போகுது. இங்கே பாண்ட் ஆங்கிள் ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால இங்கே 1118 டிகிரி நமக்கு இருக்கு, ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா OCl இருக்கு இல்லையா? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 லோன் பேர் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கே ரிப்பல்ஸ் வந்து நமக்கு ஹையராக தான் இருக்க போகுது. ஏன்னா எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே மூவ் ஆகும், ரைட்டா? அண்ட் இங்கே நமக்கு 2 லோன் பேர், இங்கே நமக்கு என்ன ஆகும்? லோயர் இருக்க போகுது. 2 இடத்துல நம்ம டிசைட் பண்ணும்போது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜ். ஏன்னா இங்கே நெகட்டிவ் வந்துருக்கனால இது மோர் ரிப்பல்சிங்காக இருக்கும். ஸோ அப்போ ஆர்டர் எப்படி இருக்குன்னா இருக்கலே லீஸ்டாக வந்து Cl2ஓட பாண்ட் ஆங்கிள் இருக்கலே ஹையஸ்டாக இருக்க போகுது, சரியா? அப்போ இருக்கலே பாண்ட் ஆங்கிள் சாரி ClO2 மாற்றி போடுறோம். ஓகே, ClO2ல ஹையஸ்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Cl2Oல இருக்க போகுது. அதுக்கப்புறம் ClO2ல இருக்க போகுது. இந்த ஆர்டர் தான். எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸிபிட் பாராமேக்னெட்டிக் பிஹேவியர்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சாரி எதுல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸோ கார்பன் 6 ஈவன் தான், ரெண்டுமே ஈவன் நம்பர் தான். 6 8, ஸோ ஈவன் தான் வரப்போகுது. சிலிக்கான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 14, அகைன் இதுவும் ஈவன் நம்பர் தான், 8 ஈவன் தான் வரப்போகுது. குளோரின் போடும்போது 7 + 16 போட போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் ஆட் நம்பர்ல கொடுக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். SO2 போடும்போது 16 + 16 தான் போட போகிறோம். ஸோ அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் இதில் வரும், டியில் மட்டும் தான் வரும். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் எப்படி இருக்கும்? நமக்கு பாராமேக்னெட்டிக்காக இருக்கும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் ஆஃப் காலம் 1 வித் ஜாமெட்ரி இன் காலம் 2 அண்ட் அசைன் கரெக்ட் கோடுன்னு கொடுக்கலாம். XX டேஷ்ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா BRCL எடுத்துக்கலாம். இப்போ BRCலாம் சென்ட்ராட்டம்னா BR எடுத்துக்கிறேன். அப்போ 7 + 1 8 என் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ நேரம் ஆன்சர் 4னா என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? sp3 வரும், ரைட்டா? 7ன்றது வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் புரோமின் அண்ட் 1ன்றது நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட். அப்போ sp3 வரப்போகுது. அப்போ லோன் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு லோன் பேர் 4 மைனஸ் சப்ஸ்டியூவன்ட் 1 தான் இருக்கு. அப்போ 3 3 லோன் பேர் இருக்கு. அப்போ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை போட்டோம் அப்படின்னா புரோமின் சென்டர்ல இருக்கும், ஒரே இடத்துல குளோரின். அப்போ இதெல்லாம் லோன் பேர் தான். அப்போ இது ஒரு லீனியர். அப்போ ஏக்கு வந்து 3பா, ஏக்கு 3 வரமா எங்க இருக்கு? ஸோ எழுதி வச்சுக்கலாமா? இங்கே வந்து ஏக்கு நமக்கு 3 வந்திருக்கு. அடுத்து XX3 பார்த்துக்கலாமா? XX3 பார்க்கும்போது BRF3 பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 7 + 3 / 2 that is equal to 5. ஸோ லோன் பேர் that is equal to 5 - 3 that is equal to 2. அப்போ பென்டகனல் பைபிரமிடல்ல நமக்கு என்ன இருக்கு? 2 லோன் பேர். ஸோ இங்கேயும் லோன் பேர் வச்சுட்டோம்னா இங்கே F, இங்கே F, இங்கே F. ஸோ T ஷேப் எல்லாம் தெரியுதா? என்னது? நமக்கு ஒரு T ஷேப் வருது. அப்போ T ஷேப் 1. அப்போ பிக்கு என்ன இருக்குன்னா நமக்கு 1, ஏக்கு 3, பிக்கு 1. ஸோ எங்க இருக்கு பாருங்க, நமக்கு ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். மற்றதுக்கு இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ரைட்?
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மேட்ச் த ஜெனான் காம்பவுண்ட்ஸ் இன் காலம் 1 வித் இட் ஸ்ட்ரக்சர் இன் காலம் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. XCF4 எழுதும்போது ஜெனானுக்கு 8 இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, XCF4க்கு n வேல்யூ கண்டுபிடிக்க ஜெனானுக்கு 8 + 4 டிவைட் பை 2, அப்போ 12 6 ஆயிரும். இப்போ 6னா sp3d2 வரும். இதில் லோன் பேர் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? 6 - 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2, 2 லோன் பேர். அப்போ ஜெனான் சென்டரில் இருக்க போது ரைட்டுங்களா, ஒரு ஆக்டாஹெட்ரல் சிமெட்ரி இல்லை, இங்கே எலக்ட்ரான் இங்கே எலக்ட்ரான், 2 லோன் பேர், இங்கே ஃப்ளூரின் இங்கே ஃப்ளூரின், இங்கேயும் ஃப்ளூரின் இங்கேயும் ஃப்ளூரின். ஸோ ஸ்கொயர் பிளேனா. இப்போ ஏக்கு 2 இங்கே இருக்கு பாருங்க, சிலையும் இருக்குது டிலையும் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன், ஏக்கு வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கேன் ரைட்டா. அடுத்து பி பாருங்க, XCF6. ஸோ XCF6 அப்படின்றப்ப அதே மாதிரி 8 + 6 டிவைட் பை 2, அப்போ 14 வரப்போகுது. அப்போ sp3d2 d3ன்னு வரப்போகுது, பென்டாகனல் பை பிரமிடல் ரைட்டா. இதில் லோன் பேர் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? 7, ஆனால் 14/2 வரப்போகுது. 7 - 6 போடும்போது 1, ஒரே ஒரு லோன் பேர். அப்போ என்ன, இட் வில் கிவ் டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல் 3 வரப்போகுது. அப்போ 3 வர்ற மாதிரி நமக்கு எங்கே இருக்குது பாருங்க, ஆப்ஷன் சிலையும் இருக்குது டிலையும் இருக்குது. அப்போ பிக்கு 3 இன்னும் நமக்கு சோதனைகளாக இருக்குது. அடுத்து பாருங்க, XCOF4 கண்டுபிடிக்கலாம். XCOF4 கண்டுபிடிக்கும் போது n வேல்யூ ஈக்குவல் டு XCக்கு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான், O நம்ம ஆட் பண்ண மாட்டோம், +4 டிவைட் பை 2, அப்போ என்ன நமக்கு 6 வரும் ரைட். அப்போ sp3d2. அப்போ லோன் பேர் கண்டுபிடிக்கும் போது லோன் பேர் தட் இஸ் ஈக்குவல் டு 6 - இப்போ இந்த O சேர்த்துக்கணும், 4 + 1 5, இன்னும் 5 சப்ஸ்டியூண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சரி 1. அப்போ ஒன்னே ஒன்று தான். அப்போ இங்கே ஒரே ஒரு இடத்துல நமக்கு ஆக்சிஜன் வரப்போகுது, இதோடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரப்போகுது, ஸ்கொயர் பிரமிடல் வரப்போகுது. அப்போ 4. அப்போ சிக்கு நமக்கு என்ன வருதுன்னா 4 வருது, ஸ்கொயர் பிரமிடல் வருது ரைட்டா. அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு. சி தான் இதுக்குரிய ஆன்சர் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த மாலிகுல்ஸ் XCO4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ XCO4க்கு வந்து நம்ம கரெக்ட் மாலிகுல் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். XCO4 மாலிகுல் ஸ்கொயர் பிளேனாக கொடுத்துருக்காங்க. முதல்ல n வேல்யூ ஒர்க் பண்ணிடலாமா? XCO4க்கு ஆக்சிஜனே சேர்க்க மாட்டோம். அப்போ 8/4 தட் இஸ் ஈக்குவல் டு 8/2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ 4னா sp3 அண்ட் லோன் பேர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 - 4 ஈக்குவல் டு 0. அப்போ XCO4 நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும் ரைட்டா. ஸோ ஸ்கொயர் பிளேனாக கிடையாது. அப்போ ஏ தான் ஐடென்டிஃபை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இது மட்டும் தான் வருது. மற்றது பார்க்கலாமா? there are 4p/d5 bonds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான், 4p/d5 பாண்ட் நமக்கு இருக்கு. there are 4 sp3p சிக்மா பாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா sp3 ஹைபிரிடேஷன் அண்ட் p சிக்மா பாண்ட் 4 இருக்கு. கரெக்ட். XCO4 மாலிகுல்ஸ் டெட்ராஹெட்ரல், இதுவும் கரெக்ட். அது மட்டும் தான் தப்பு, மற்ற எல்லாமே இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொடுத்துட்டாங்க ரைட். அண்ட் த ஃபைனல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் காம்பவுண்ட் ஹேஸ் பிளேனா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பிளேனராக இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கு n ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். n வேல்யூ ஃபார் XCF4 8 + 4 டிவைட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ sp3d2 அண்ட் லோன் பேர் தட் இஸ் ஈக்குவல் டு 6 - 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2 லோன் பேர். அப்போ ஜெனான் சென்டராக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரியில் இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே மேலே இந்த லோன் பேர். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நமக்கு பிளேனாராக இருக்கும் ரைட். அப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் பிளேனாக யாருக்கு தான் இருக்குது? ஏக்கு தான். ஸோ இதுதான் வந்துருச்சு. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு XCO2F2 ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஏன் வரலன்றதுக்கு இப்போ XCO2F2 போட்டோம் அப்படின்னா n தட் இஸ் ஈக்குவல் டு ஜெனானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8, ஆக்சிஜன் சேர்க்க மாட்டோம், +2 டிவைடட் பை 2. அப்போ என்ன நமக்கு 5. ஸோ என்ன வந்துடும்? sp3d2 வந்துடும் ரைட்டா. அண்ட் லோன் பேர் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 - 4 தட் இஸ் ஈக்குவல் டு 1, ஒரே ஒரு லோன் பேர் தான். அப்போ இதோட ஷேப் ஜெனான் நமக்கு எப்படி இருக்கும் ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது. அப்போ ஒரே ஒரு லோன் பேர்னால இங்கே வச்சுருப்போம். ஸோ சீசா ஷேப் வரும். ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இது சீசா ஷேப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறும் ரைட். அப்போ XCF4 மட்டும் தான் நமக்கு பிளேனாராக வரும் ரைட். ஸோ இதோட நமக்கு ஓகே, இதோட நமக்கு கொஸ்டின்ஸ் முடியுது. ரிமைனிங் யூனிட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம் ரைட்.